அழைக்கிறேன். Welcome all for this traditional service in the name of our Shrine God. இந்த வழிபாடு தென்னிந்திய திருச்சபை 3ஆம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றி நடைபெறும். ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். Let us pray. அனைத்து ஆற்றலுடைய எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, மனமகிழ்ச்சியான இந்த காலை பொழுதிற்காக நல்லதொரு வழிபாட்டு சூழலுக்காகவும் உமக்கு நன்றி படைக்கிறோம். வழிபாட்டு அனைத்தோடும் கூட நாங்களும் இணைந்து உம்மை வழிபட அருள் தாரும். நன்மையை நாடுங்கள், தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள், நகர் வாயிலில் நீதி நிலைநாட்டுங்கள் என்னும் திருமொழிக்கேற்ப நாங்களும் தீமையை வெறுத்து நன்மையை தேடவும் நீதியை நிலைநாட்டவும் இவ்வழிபாட்டின் வழியாய் எங்களுக்கு கற்றுத்தாரும். இவ்வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு வரை உம்முடைய இருத்தல் நிலையை உணர அருள் தாரும். இவை அனைத்தும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் கடவுளே. ஆமென். கடவுளை போற்றுவதற்கு உதவியாக கிறிஸ்து சபை பாமாலைகளில் 2வது பாமாலை உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். Oh
நன்றியோடு அவர் தம் திருவாய்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முதல்தாளிடுவோம். ஆண்டவரது மலையில் ஏறு தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர்களையே தம் திருச்சட்டங்களை அறிந்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சேர்ந்து சொல்வோம், என் கற்பாரையும் என் மாணவர்களே, என் வாய் சொத்து அமர்ந்த நிலையிலோ அல்லது முழங்கால் படியிலோ மன்றாடுவோம். Let us sing or kneel for prayer. அனைத்து ஆற்றலும் பொருந்திய கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம் திருமுன் எங்கள் வணக்கத்தையும் நன்றியையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் மீட்பர்களை உண்மையாக அறிக்கை செய்யவும், மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் மன்றாடவும் உதவி செய்யும். உம் திரு சொற்களை நாங்கள் கேட்கும் போது உம் அன்பின் பெருமையை மிக உண்மையாக அறிந்து கொள்ளவும், உம் அருளின் கனிகளை எங்கள் வாழ்வில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். கடவுளின் திருமுன்னிலையில் கூடியிருக்கிற நாம் நம்முடைய பிழைகளை உணர்வோம். Let us confess our sin. பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம். உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றமளித்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். சற்று நேரம் அமைதியாக நம்முடைய தனிப்பட்ட பிழைகளை உணர்வோம். நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டு நம்முடைய சிந்தனைகளினாலும் செயல்களினாலும் கடவுளை காயப்படுத்தின பிழைகளை உணர்ந்தவர்களாக பின்வரும் பிழை பொறுத்தருத்தலுக்குரிய அறிக்கையை சேர்ந்து ஏறெடுப்போம். கடவுளே, உமது பேரன்பும் ஏற்ப எங்களுக்கு இரவும், உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப எங்கள் குற்றங்களை துடைத்தள்ளும். எங்கள் தீவினை முற்றிலும் நீக்கும்படி எங்களுக்கு கருதலும், எங்கள் பாவம் மற்று போகும்படி எங்களை தீர்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் எங்கள் குற்றங்களை நாங்கள் உணர்கிறோம். எங்கள் பாவம் எப்போதும் கொண்டிருக்கிறது. உமக்கு எதிராக நாங்கள் மீறுதல் செய்கிறோம். உம் பார்வையை தண்டனை தீர்ப்பிலே ஆசைப்படுகிறது. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை எங்கள் படைத்தரும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை உருவாக்கும். மீட்பின் பயிற்சியை மீண்டும் எங்களுக்கு தன்னார்வ மனம் தந்தை எங்களை தாங்கியது. இறைமன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரை, உம்மிடத்தில் பற்றுறுதி கொண்டுள்ள மக்களாகிய நாங்கள் எல்லா மீறல்களும் நீங்கி தூய்மையாவதற்கும் அமைதியான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்கள் மீறல்களுக்கும் உம் பொறுத்தருதலையும் எங்களுக்கு அமைதியையும் அருள் செய்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து
வழியாக வேண்டிக் கொள்கிறோம். யாரும் அமர்ந்து திருமறை பாடம் படிக்க கேட்போம். இந்த மரபு வழிபாட்டிற்கென்று படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி ஆமோஸ் இறைவாக்கினர் நூல் பிரிவு 6 திருமொழிகள் 1 முதல் 7 முடிய. The given text for today from the book of Amos, chapter 6, verses 1 to 7. ஆமோஸ் பிரிவு 6 திருமொழிகள் 1 முதல். இஸ்ரவேலின் அழிவு. சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரியா மலை மேல் கவலையற்றிருப்போரே, மக்கள் இனங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ரவேலின் மக்கள் தேடி வரும் அளவிற்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. கல்நீக்கு போய் பாருங்கள், அங்கிருந்து சிறந்த நகரமாகிய ஆமாத்துக்கு போங்கள், பிறகு பெலிஸ்தியரின் நகரான காத்துக்கு செல்லுங்கள். அந்த அரசுகள் உங்கள் அரசுகளை விட சிறந்தவையோ? உங்கள் நாடுகள் அவர்களுடைய நாடுகளை விட பரப்பளவில் பெரியவையோ? தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள், ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகிறீர்கள். தங்கத்தால் ஆன கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும், கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கும் ஐயோ கேடு. அவர்கள் வீணையொலி எழுப்பி அலறி திரிகிறார்கள், தாவீதை போல புதிய இசைக்கருவிகளை கண்டுபிடிக்கிறார்கள், கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள், உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவிக் கொள்கிறார்கள். ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள், அவர்களது இன்பக் களிப்பும் இல்லாதொலியும். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் படித்து முடித்தாயிற்று. கடவுளுக்கே மாற்றி உரித்தாகுக. அருளுரைக்கு ஆயத்தமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். வசனம் தியானிக்கையில் மீட்பருமான கடவுளே, அர்ப்பனும் நீசனுமான பயனற்ற தொண்டன் நான். அடியேனை தற்பரன் எடுத்து பயன்படுத்தும். எங்களோடு நீர் பேசும். மீட்பர் பாதம் பணிந்து கெஞ்சுகிறோம் மீட்பராம் கடவுளே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே மீண்டுமாய் உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமோஸ் இறைவாக்கினர் நூலை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஆமோஸ் இறைவாக்கினர் சீர்கெட்ட தலைமுறைக்கும் நாற்றம் எடுக்கும் சமுதாயத்திற்குமே இறைவாக்கு உரைக்கிறார். ஆமோஸ் இறைவாக்கினர் பொதுவாக குறிப்பிடுவது நீதியைத்தான். நீதி தண்ணீரை போல் வழிந்தோடட்டும், நேர்மை நீரோடையை போல் பாய்ந்தோடட்டும் என்று வீர முழக்கமிடுகிறார். அநீதியாக நடக்கும் மக்களுக்கு அறிவு புகட்டுகிறார். ஆமோஸ் இறைவாக்கினர் இறைவாக்குரைக்க தெரியாதவர், ஆனாலும் கடவுளின் அருளால் இறைவாக்குரைக்கும்
கருவியாகிறார். கிமு 8ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்த ஆமோஸின் இறைவாக்குகள் உருவாகின. ஆமோஸ் இறைவாக்கினர் ஆண்டவரின் நீதியை வலுவாது எடுத்துரைக்க ஏற்படுத்தப்பட்டவர். இவர் 2ஆம் யெரொபோவாம் காலத்தில் இறைவாக்குரைத்திருக்கின்றார். ஏழை மக்களை ஒடுக்கி அவர்களை நசுக்கும் நிலையை கண்டித்து இறைவாக்குரைத்துள்ளார். பணம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையில் நீதி நெறியை மறந்து வாழ்வு வேறு வழிபாடு வேறு என்றும் கடவுள் சுகபோக வாழ்வை தருவார் என்றும் வாழ்ந்த மக்களுக்கு எதிராக ஆமோஸ் இறைவாக்குரைத்துள்ளார். எனக்கு தரப்பட்ட இப்பகுதியிலிருந்து ஆண்டவரின் வழக்கு அல்லது இஸ்ரேலின் அழிவு என்ற தலைப்பின் அடிப்படையில் இந்த பகுதியை தியானிப்போம். ஏசாயா, ஒசேயா, மீகா போன்ற இறைவாக்கினர் போலவே ஆமோஸுக்கும் இறைவாக்கு கொடுக்கப்பட்டது. இந்த செய்திகள் இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் பொருந்தக்கூடியது. ஆனால் இவ்வாக்கு சமாரியாவுக்கு முன் எருசலேமை சுட்டுகிறது என்று கூறலாம். முதலாம் திருமொழி உடன்படிக்கையை மறத்தல். சீயோனின் நகரத்தார் வளமையிலும் செழுமையிலும் செல்வாக்கிலும் சிறந்தோங்கினர். செல்வத்தோடு சொகுசு வாழ்க்கையும் வாழ்ந்தனர். உடன்படிக்கையின் மதிப்பீடுகளை முற்றிலும் மறந்துவிட்டனர். சீயோனின் சுகபோக வாழ்க்கை சமாரியாவையும் மிஞ்சிவிட்டது. எனவே அவர்களுக்கு எதிராக சாபம் உரைக்கிறார் ஆமோஸ். 2ஆம் திருமொழி இருமாப்பாய் வாழ்ந்தனர். பெலிஸ்திய நாடான கல்நேக்கு ஆமோத் இரண்டும் ஆராமின் அதாவது சீரியாவின் முக்கிய நகரங்கள். ஆமோஸின் பார்வையில் சமாரியா எருசலேம் மக்களிடம் வாழ்க்கை தரம் பிற சமயத்தவரை விட உயரவில்லை. ஆனால் இம்மக்கள் தங்களுக்கு இணையாக யாரும் இல்லை என்று இருமாப்பில் வாழ்ந்தனர். 3ஆம் திருமொழி மறைவான பாவம் சோம்பல். இஸ்ரேலின் ஒழுக்க சரிவிற்கு 2 காரணங்கள் கொடுக்கப்படுகின்றன. அவை சோம்பல், மறைவான பாவம். பணக்காரர்கள் வேலை செய்யாமல் வருவாய் ஈட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். இது அவர்களின் மறைவான பாவம். பல காரணங்களை காட்டி நாள் பார்த்து நேரம் பார்த்து வேலை செய்வது சோம்பல் கொள்கிறார்கள். இதனாலே வன்முறையின் ஆட்சி வரும் என ஆமோஸ் இறைவாக்குரைக்கிறார். 4ஆம் திருமொழி உணவு மயக்கம். சோம்பி திரியும் இஸ்ரவேல் மக்கள் அறுசுவை உணவை உண்டு தந்தத்தினால் அலங்கரிக்கப்பட்ட மரக்கட்டிலில் பஞ்சனையில் படுத்து உறங்கினார்கள். பலர் ஆண்டிற்கு 3 முறை திருநாட்களில் மட்டுமே இறைச்சி உண்பார்கள். ஆனால் உயர்குடி மக்கள் தினமும் 3 வேளையும் இறைச்சி உண்பர். அவர்களிடம் செல்வம் இருக்கிறது. அவர்களை பார்த்து ஐயோ கேடு என்கிறார் இறைவாக்கினர். 5ஆம் திருமொழி இசை மயக்கம். இங்கு செல்வந்தரின் இசை மயக்கம் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் உணவு, மது, மாது என மயங்கினர். இப்பொழுது இசையில் புது புது இசையை கண்டறிய முனைகிறார்கள் என்று ஆமோஸ் கூறுகிறார். 6ஆம் 7ஆம் திருமொழி தீச்செயல் செய்வோரின் அழிவு. இஸ்ரவேலர் செழுமையிலும் தீச்செயலை கடைபிடிப்பதாகவும் பொருட்களை வீணாக்குவதாகவும் ஆமோஸ் எழுதுகிறார். பொதுவாக கிண்ணத்தில் திராட்சைப்பழ சாறு குடிப்பது இஸ்ரவேலரின் வழக்கம். தீச்செயல் செய்வோர் கோப்பைகளில் அதிக அளவு திராட்சைப்பழ சாறு குடிப்பதையே விரும்பினார்கள். அதை போலவே உடலை சுத்தமாக வைப்பதற்கு எண்ணெய் பூசுவது இஸ்ரவேலரின் வழக்கம். ஆனால் இவர்கள் நறுமண தைலங்களை தொலைநாட்டிலிருந்து
இறக்குமதி செய்து பயன்படுத்தினார்கள். தன்னிடம் வேலை செய்வோருக்கு உண்ண உணவு கொடுப்பதில்லை. ஆகவே அவர்கள் வேரோடே அழிக்கப்பட வேண்டும் என ஆமோஸ் இறைவாக்கு உரைக்கிறார். இன்றைய சூழலோடு ஒப்பிடும்போது விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் ஒடுக்கப்படுகிறதையும் நாம் அமர்ந்த நிலையில் நன்றிகளையும் மன்றாட்டுகளையும் ஏறெடுப்போம். நன்றி செலுத்துவோம். அன்பின் நல்ல கடவுளே, தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கொடையான மழையை பொழித்ததற்காகவும் அவற்றின் வழியாய் நீர்நிலைகள், அணைகள், பாசன கால்வாய்கள் போன்றவை நிறைவு செய்ததற்காக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். அனைத்து ஆற்றலுடைய கடவுளே, பிசிஎஸ், எம்சிஎஸ் மாணவர்களை தேர்விற்காக பாதுகாப்பான முறையில் அழைத்து வந்ததற்காகவும் அவர்கள் நல்ல முறையில் தேர்வு எழுதி கொண்டிருப்பதற்காகவும் அவர்கள் உடனிருந்து வழிநடத்தும் உம் ஆற்றலுக்காகவும் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மன்றாடுவோம். பாதுகாக்கும் வல்ல கடவுளே, டெல்லியில் கடந்த 10 ஆண்டுகளில் மொத்தம் 1,84,000 குழந்தைகள் காணாமல் போனதாகவும் அவர்களில் 50,771 குழந்தைகள் இன்னும் மீட்கப்படாமல் இருக்கின்றனர். காணாமல் போன குழந்தைகள் மீட்கப்படவும் குழந்தைகளின் பாதுகாப்பு அனைத்து இடங்களிலும் உறுதிப்படுத்தப்படவும் குழந்தைகள் பள்ளிகளில் பொதுவான இடங்களில் பாதுகாக்கப்படவும் குழந்தைகளின் இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். வழிநடத்தும் வல்ல கடவுளே, சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் என்ற பெயரில் ஒன்றிய சனாதன அரசானது தவறான வழியில் மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முனையும் நோக்கில் உள்ளது. நாட்டில் இறையாண்மை காக்கப்படவும் மதசார்பற்ற தன்மை மேம்படவும் இதுபோன்ற நடவடிக்கைகள் கைவிடப்படவும் மாநிலங்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படவும் இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். இவை அனைத்தையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் கடவுளே, ஆமென். நன்றியையும் மன்றாட்டையும் ஒன்று திரட்டி ஆண்டவர் இயேசு கற்பித்த இறைவேண்டலை இணைந்து ஏறெடுப்போம். Let us say our Lord's Prayer. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் பெற்றவராகிய கடவுளே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல நம்மை நாமே கடவுளிடம் அமைதியாக ஒப்படைப்போம். சுகபோக வாழ்க்கையில் உடன்படிக்கையை மறைக்கிறோமா? இருமாப்பாய் வாழ்கிறோமா? மறைவான பாவத்தில் சோம்பலில் இருக்கிறோமா? உணவு இசை மயக்கத்தில் இருக்கிறோமா? செழுமையில் தீமை செய்கிறோமா என சிந்தித்து நம்மை நாமே கடவுளிடம் ஒப்படைப்போம். இறை வாழ்த்தை பெற்றுக் கொள்வோம். Let us receive the benediction. நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் திருவுறவும் நம் ஒவ்வொருவரோடும் இன்று நிலவுவனவாக. வழிபாட்டின்
நிறைவு பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 77வது கீர்த்தனை சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்திருந்து பாடுவோம். இந்த நாளின் மரபு வழிபாட்டிற்காக இறைவேண்டல் செய்த உழைத்து ஆலோசனை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எனக்கு உதவி செய்த நண்பர்களுக்கு நன்றி சொல்கிறேன்.